அனைவருக்கும் வணக்கம். டெய்லி 20 கொஸ்டின் சேலஞ்ச் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் யூனிட் வைஸு. இது வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் யூனிட் 1 படித்து முடிச்சிருப்பீங்க. அதை இப்போ எடுத்து டெஸ்ட் எழுத ஆரம்பித்தா நம்மளுக்கு கரெக்டாக அது வருதா, இல்லை ஏதாவது நம்ம டவுட் வருதா, அப்படி டவுட் வந்ததுன்னா எந்த மாதிரி டவுட் வருது, அதை திரும்ப நம்ம அதை சரி பண்ணி எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வரோம். இப்போ நேற்றுக்கு 20 கொஸ்டின் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி 21லேருந்து 40 வரைக்கும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் தான் கவர் ஆகிற மாதிரி போட்டிருக்கோம். இனி அடுத்து யூனிட் 1 பேலன்ஸ் இருக்கிற அல்ஜீப்ரா, அப்புறம் பார்த்திங்கன்னா லாகரிதம், எக்ஸ்பொனன்ஷியல், அதில் வர டாப்பிக்கில் வர கொஷின்ஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொஷின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ 21லேருந்து செய்ய ஆரம்பிங்க. 40 வரைக்கும் இருக்குது. செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணலாம். 21 பார்த்திங்கன்னா, இஃப் த ஈக்குவேஷன் இஸ் கன்சிஸ்டன்ட் தென் லாம்டா இஸ்ன்னு கொடுத்து 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது கன்சிஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா லாம்டா என்ன. இப்போ கன்சிஸ்டன்ட்னா எப்படி போடுவோன்னு தெரியும். அதை யூஸ் பண்ணி 21 ட்ரை பண்ணுங்கள். ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 1. ஐகன் வேல்யூஸ் நம்ம நிறையா போட்டோம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இருந்தாலும் இது எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த சால்விங் இருக்கு இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா டேரெக்டாக சால்வ் பண்ணாமல் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணுறமா வரும். அந்த மாடல் கொடுக்கலைங்கிறக்கா இந்த ஒரு சம் கொடுத்துருக்கோம். அதை பாருங்கள். அடுத்து 23 பார்த்திங்கன்னா, இஃப் பி இஸ் கியூ ஹெர்மிசன்னா பி ஸ்கொயர் என்னவாக இருக்கும். இதெல்லாம் டேரக்ட் கொஸ்டின் தான். பாருங்கள் 23. பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. அதில் இந்த மாதிரி டேரக்ட் கொஸ்டின்னு, டேரக்ட் ரிசல்ட்டு, அதெல்லாம் ஹெட்டிங் போட்டுக்குங்க. யூனிட் 1 அப்படி போட்டு உங்களுக்கு அதில் வர எழுதி வச்சுட்டே வந்தீங்கன்னா எக்ஸாமுக்கு ரீகால் பண்ணும்போது இதை மட்டும் தனியாக ஒரு வாட்டி எக்ஸ்ட்ரா ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸ்னு பார்க்கணும். சிமெட்ரிக்னா என்னென்னு தெரியும், ஸ்கியூ சிமெட்ரிக் தெரியும், ஹெர்மிசன் தெரியும், ஸ்கியூ ஹெர்மிசன் தெரியும். என்னன்னு பாருங்கள். அடுத்து 25 பார்த்திங்கன்னா, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோகனல்னால் ஃபஸ்ட் கண்டிஷன் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ஏ ஈக்குவல் டு ஐயா. யூனிட்டரி மெத்தட்னா ஏ ஸ்டார், அப்படி ஸ்டார்னால் என்னென்னு நமக்கு தெரியும். அதுக்கும் ஈக்குவல் டு ஐயா. எது கரெக்டு, ஒன்று ஏதாவது தப்பு இருக்கா, இல்லை ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டுமே தப்பான்னு சொல்லணும். இதில் கரெக்ட் பேர், பிக் அவுட் த கரெக்ட் பேர் கண்டுபிடிங்க. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், ஸ்கியூ சிமெட்ரிக், ஹெர்மிசன், ஸ்கியூஸ் ஹெர்மிசன். இதில் கரெக்டாக எந்த பேர் கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். என்னென்ன பேர் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்தது 27 விச் இஸ் ஹெர்மிசன்னு கேட்டிருக்காங்க. 4 மேட்ரிக்ஸ் இருக்குது. எது ஹெர்மிசன்னு கண்டுபிடிங்க. ஹெர்மிசன்னா என்ன ரூல்ஸ் யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி செக் பண்ணுங்கள். அடுத்தது விச் இஸ் இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. இதை கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு எது இன்கரெக்ட்னு கண்டுபிடிங்க. அந்த மேட்ரிக்ஸை நம்ம தெளிவாக அந்த கொடுத்துருக்க நோட்ஸை ஒரு வாட்டி நம்ம ரீகால் பண்ணியிருந்தோம்னா இதை பார்த்தோடனே டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. 4th ஆப்ஷன் கீழே இருக்குது. A and B are orthogonal. AB and B are orthogonal with same order. A is unitary A transpose, A inverse. ரெண்டுமே A யூனிட்டரி ஆச்சுன்னா A டிரான்ஸ்போஸ்னாலும் சரி, A இன்வர்ஸ்னாலும் சரி யூனிட்டரின்னு சொல்கிறாங்க. A ஸ்கியூ ஹெர்மிசனா IA இஸ் ஹெர்மிசனுங்கிறாங்க. A and B ஆர் யூனிட்டரியாக இருந்தால் AB and B நீட் நாட் பி யூனிட்டரி மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. செக் பண்ணுங்கள். இதில் எது கரெக்டாக இன்கரெக்ட் கேட்குறாங்களா பாருங்கள். இன்கரெக்ட், எது இன்கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. எது தப்புன்னு எழுதணும். 29 அதே மாதிரி தான். எது நாட் ட்ரூ, இந்த 4ல் எது நாட் ட்ரூன்னு பார்த்தோன்னே தெரியும், கண்டுபிடிங்க எது நாட் ட்ரூ. இதெல்லாம் தியரம் டெஃபினிஷன்லேயே கொடுத்துருக்கோம்.
இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அடுத்த 31 ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஈக்குவேஷனை கொடுத்துட்டா கேட்குறாங்க. கண்டுபிடிக்கணும். இது நம்ம நேற்றுக்கு வந்து A² வச்சு கண்டுபிடிச்சோம். ஈகன் வேல்யூஸ் A கொடுத்து ஈகன் வேல்யூஸ் கொடுத்துட்டு அதில் A² கேட்டாங்க. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா A இன்வர்ஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான். A இன்வர்ஸ்னால் என்ன பண்ணணுமோ அதை போடுங்க. இது கேரக்டரிஸ்டிக் ரூட்டு தான். இது ஈஸி தான். 33 ஈஸி. 34 ஐகன் வேல்யூஸ் ஆஃப் A கொடுத்துட்டான். அது வந்து 1 and 4ன்னு. அப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் Aக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஐகன் வேல்யூ ஆஃப் அட்ஜாயிண்ட் Aக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை யூஸ் பண்ணி யோசிச்சு போடுங்க. இந்த மாடலில் ஒரு சம் எதிர்பார்க்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டு 3rd ஐகன் வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 3 ஐகன் வேல்யூஸ்க்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோமோ அதை யூஸ் பண்ணி 3rd ஐகன் வேல்யூ கண்டுபிடிங்க. ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் A கேட்டிருக்காங்க. அடுத்த 37 வந்து நேம் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இது பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. நல்லா பாருங்கள், டக்குன்னு தெரியும். இது ஈஸி. 38 which are the following 3/3 matrices are diagonalizable of matrix over R? P and R, Q and R, P and Q, R and S. 39 consider the matrix கொடுத்துருக்காங்க. cos theta செக் பண்ணுங்கள் என்ன வருதுன்னு செக் பண்ணுங்கள். A பவர் 2015 கேட்டிருக்காங்க. தீட்டா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ட்ரை பண்ணுங்கள். if every matrix satisfies its own characteristic equation states that. இது என்ன தியரம்? நம்ம நிறையா வேர்ட்ஸ் இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கண்டிப்பாக ஒரு தியரம் கேட்பாங்க. அதனால தான் எல்லா தியரமையும் ஸ்டேட்மெண்ட் பார்த்து வச்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட் மனப்பாடம் பண்ண வேணாம். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா அது என்ன தியரம்னு நமக்கு நேம் சொல்ல தெரிகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ 40 கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ இதுக்கு நம்ம ஆன்சர் வந்து 1 by 1 பார்க்கணும். இது ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆன்சருக்கு செக் பண்ண வாங்க. முடிக்காதவங்க பாஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறமா செக் பண்ணுங்கள். இப்போ 20 + 20 40 கொஸ்டின்ஸ் மேட்ரிக்ஸில் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். இதே மாதிரி யூனிட் 1ல் எல்லா சப் டாப்பிக்கும் நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸாக அமையும். டெஸ்ட்டு நீங்கள் நிறைய எழுதி பார்த்தீங்கன்னா தான் யூஸு. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். அதாவது 21 கரெக்டுங்களா? பார்க்கலாம். 21லேருந்து என்ன கொடுத்தாங்கன்னா 21 கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்ட் கொடுத்துட்டு லாம்டா கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம எய்ம் என்ன, லாம்டா கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மேட்ரிக்ஸை வந்து இந்த ரோ 2வையும் R1ஐயும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். R2வையும் R1ஐயும் அப்படியே மாற்றிக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து 1 வச்சு தான் போடுவோம் இல்லைங்களா? ஸோ அதனால் மாற்றிருக்கோம். மாற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோன்னா அடுத்து நம்ம எய்ம் என்னவாக இருக்கும், 0 கொண்டு வரணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே வந்து R2 இருக்குது, இங்கே வந்து 1 இருக்குது. ஸோ 2ஆல் இன்டூ பண்ணி மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இங்கே 0 வரும். அதனால் R2 - 2R1 பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட ஆன்சர் இது வருது. R2 அப்போ 2 - 2R1 2 வரும். அதனால் 0 போட்டுருக்கோம். அடுத்து -1 - 2R1 இப்போ -3 வரும். இந்த மாதிரி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா R3ஐ இங்கே 3க்குனால 3ஆல் இன்டூ பண்ணிக்கோம். R3 - 3R1. ஸோ இந்த இது ரோ வந்துருச்சு. சரிங்களா? R2வை R2 - 2R1 பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே 0 வர வைக்கணும். அதனால் R3ஐ R3 - 3R1 பண்ணியிருக்கோம். ஏன்னா இங்கே 3 இருக்குது, அப்போ இங்கே 1 இருக்குது. ஸோ 3ஆல் இன்டூ பண்ணி மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே 0 கிடைக்கும். அந்த எய்ம் வச்சு பண்ணிட்டோம்.
ஸோ இந்த ரோ ஃபுல்லாக அந்த ரூல்ஸ் படி பண்ணோம்னா இங்கே லாம்டா மைனஸ் 18 வந்துடுது. கரெக்டுங்களா? சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் (3r1 - 6r2) பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 3 இருக்குது, இங்கே 6 இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ இங்கே வந்து ரெண்டையுமே ஒன்றா கொண்டு வரணுன்னா இதை 6ஆலையும் இதை 3ஆலையும் இன்டூ பண்ணால் தான் இது வரும். அதனால் இதை வந்து 6ஆல் இதை வந்து 3ஆல் மாற்றி இன்டூ பண்ணுறோம். அப்போ 3r3 - 6r2. கரெக்டுங்களா? 3r3 - 6r2 பண்ணுறோம். அப்போது 0 -18. ஃபஸ்ட்டு வந்து 3ஆல் வந்து இன்டூ பண்ணிக்கிறோம். இதை வந்து 6ஆல் இன்டூ பண்ணிக்கிறோம். இதை வந்து 6ஆல் இன்டூ பண்ணி பொறுமையாக பாருங்கள். ஸோ 3r3 - 6r2 பண்ணிங்கன்னா 0 வரும், இங்கே 0 வரும், இங்கேயும் 0 வரும், இங்கே வந்து 3k - 36 வரும். 3r3 - 6r2 பண்ணுங்கள். நீங்களா தனியாக 3 டைம்ஸ் r3 போட்டு -6 டைம்ஸ் r2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் 0 0 0 3k - 36 வரும். சரிங்களா? அப்போ என்ன வைப்போம்? 3k - 36 = 0. இங்கே லாம்டா, அப்போ 3 லாம்டா - 36 = 0. லாம்டானே வச்சுருங்க. அப்போ 3 லாம்டா - 36 = 0. அப்போ 3 லாம்டா = 36. இப்போ லாம்டா = 12. அப்போ ஆப்ஷன் என்ன வரும்னா ஆப்ஷன் ஏ வரும். லாம்டா = 12. ஓகேங்களா? அடுத்தது 22nd பார்த்திங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ கேட்டாங்க. 1 2 3 1 கொடுத்துருந்தாங்க. கொஸ்டினில் பார்த்திங்கன்னா 1 2 3 1 1 2 3 1 கொடுத்துருக்காங்க. 1 2 3 1. ஸோ அதனால் என்ன பண்ணுறா 1 - லாம்டா, இங்கேயும் 1 - லாம்டா 2 3 = 0 வைக்கிறோம். அடுத்தது அப்போ என்ன ஆயிரும்? 1 - லாம்டா ஸ்கொயர்டு -6 = 0. இதை எக்ஸ்பாண்ட் பண்ணோம்னா லாம்டா ஸ்கொயர் -2 லாம்டா -5 ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறோம். -b ± √b² - 4ac/2. ஸோ 2 ± √24/2. அப்போ 1 ± √6. 1 ± √6 எந்த ஆப்ஷன்னா ஆப்ஷன் டியில் இருக்குது. ஸோ 22nd ஆப்ஷன் டி. 22nd ஆப்ஷன் டி. அடுத்தது 23க்கு வந்துடுங்க. இஃப் பி இஸ் ஹெர்மிசன்னா p² என்னவாக தான் இருக்கும்? ஹெர்மிசன். இது டைரக்ட் ரிசல்ட். p இஸ் ஹெர்மிசன்னா p² ஆல்சோ ஹெர்மிசன். ஸோ டைரக்ட் ரிசல்ட். அடுத்து 24 மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டுருக்கான். 0 3 + i -3 + i. இது என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸ்கியூ ஹெர்மிசன். அதோட தான் அதை சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸ்கியூ ஹெர்மிசன். இந்த சிம்மட்ரிக்னா என்ன? ஸ்கியூ சிம்மட்ரிக்கு, ஹெர்மிசன், ஸ்கியூ ஹெர்மிசனுக்கெல்லாம் அந்த இதை படிச்சுக்கோங்க. A = எப்படி இருக்கும்? A டிரான்ஸ்போஸ், A = -A டிரான்ஸ்போஸ். இந்த மாதிரி லைனாக நாளையும் மாற்றி மாற்றி ரிப்பீட்டடாக படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது 25th ஒன்று. 25th ஒன் கொஸ்டினை பாருங்கள். எது வந்து ட்ரூன்னு கேட்டிருக்கான். கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸு, அப்புறம் கண்டிஷன் ஃபார் யூனிட்டரி மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? அது ரெண்டுமே வந்து ட்ரூ தான். 25th ரெண்டுமே வந்து ட்ரூ தான். அடுத்து 26th ஒன் பிக் அவுட் த கரெக்ட் பேர் கொடுத்துருந்தாங்க. எது கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. 26th ஒன் 26க்கு வந்து பிக் அவுட் த கரெக்ட் பேர் கேட்டிருந்தாங்களா? இதில் ஏன் நான் ஆப்ஷன் கொடுக்கல, ஏன்னா நீங்கள் அப்படி அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள். சிம்மட்ரிக்னா என்ன மேட்ச் பண்ணியிருப்பீங்க? A = A டிரான்ஸ்போஸ். ஸ்கியூ சிம்மட்ரிக்னா A = -A டிரான்ஸ்போஸ் வந்திருக்கும். ஹெர்மிசன்னா கரெக்டுங்களா? A = A கான்ஜுகேட்டோட டிரான்ஸ்போஸ். இதே ஸ்கியூ ஹெர்மிசன்னா இங்கே மைனஸ் வரும். சரிங்களா? அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்மட்ரிக்கு Q, ஸ்கியூ சிம்மட்ரிக்கு S, ஹெர்மிசனுக்கு P, ஸ்கியூ ஹெர்மிசனுக்கு R. நோட் பண்ணிக்கோங்க. 26. சரிங்களா?
அடுத்தது 27. அடுத்து 27 விச் இஸ் ஹெர்மிசன் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் வந்து டி வருது. ஸோ செக் பண்ணுங்கள். இப்போ தான் ஹெர்மிசன் கண்டிஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்கள். 27க்கு டி. 28 விச் இஸ் இன்கரெக்ட்னு கேட்டிருந்தாங்க. நம்ம பல தடவை சொல்லியிருக்கிறோம், இன்கரெக்ட் கேட்கும்போது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்லாம் நீங்கள் அந்த நோட்டில் நோட் பண்ணிட்டு வரீங்க இல்லைங்களா? அதில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் இன்கரெக்ட் என்னென்னு பார்த்தா 4th ஒன் தான் இன்கரெக்ட். ஏஎன்பிஆர் யூனிட்டரினா தென் ஏபி அண்ட் பிஏ நீட் நாட் பி யூனிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பு. அதுவும் யூனிட்டரியாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஏஎன்பிஆர் யூனிட்டரினா ஏபி அண்ட் பிஏ வந்து யூனிட்டரி தான். ஸோ 4th வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருந்து என்ன தெரியுது நம்மளுக்குன்னா, கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு தான். அப்போ அந்த 3 கரெக்டுங்கிறதுக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிறதுல நோட் பண்ணிக்கோங்க. இஃப் ஏ அண்ட் பி ஆர் ஆர்த்தோகனல்னா ஏபி அண்ட் பி ஆர் ஆர்த்தோகனல் வித் சேம் ஆர்டர். ஏ இஸ் யூனிட்டரினா ஏ டிரான்ஸ்போஸ் அண்ட் ஏ இன்வர்ஸ் ஆர் யூனிட்டரி. ஏ இஸ் கியூ ஹெர்மிசன்னா ஐஏ இஸ் ஹெர்மிசன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து 29 பாருங்கள். இஃப் ஏ அண்ட் பி ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் தென் விச் இஸ் நாட் ட்ரூ. அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி, ஏபி இஸ் சிமெட்ரிக். அதுதான் நாட் ட்ரூ. ஆன்சர் பி தான் நாட் ட்ரூ. ஏன்னா ஏபி வந்து சிமெட்ரிக்னா ஏ அண்ட் பி ஆர் காமவுட். வந்து ரீசன் எழுதிக்கிறேன். ஆனால் அதில் வந்து எது நாட் ட்ரூனா ஏபி இஸ் சிமெட்ரிக் தான் நாட் ட்ரூ. அப்போ பேலன்ஸ் உள்ள மற்ற 3 ஆப்ஷனும் ட்ரூ. ஏ ப்ளஸ் பி வந்து சிமெட்ரிக்காக இருக்கும். ஏபி ஈக்குவல் டு பிஏ டிரான்ஸ்போஸ், ஏ டிரான்ஸ்போஸ் பி ஈக்குவல், அதெல்லாம் கரெக்டாகும். ஸோ ஏபி சிமெட்ரிக் மட்டும்தான் அதில் வந்து நாட் ட்ரூ. 29th ஒனுக்கு ஆப்ஷன் பி. 29th ஒனுக்கு ஆப்ஷன் பி. அடுத்து 30வது சம்மு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாடல்லையும் ஒரு சம் கேட்டு தான் வராங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னடா எல்லாமே இம்பார்ட்டன்ட்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து கொஸ்டின் செட் பண்ணிட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? 2 2 1 1 3 2 1 2 2. இதுக்கு வந்து இதுதான் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இது ஃபார்மெட்டு. இப்போ லாம்டா கியூப் மைனஸ் S1 லாம்டா ஸ்கொயர் ஆல்டர்னேட்டிவ் சைனாக வர நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் S2 லாம்டா மைனஸ் S3 ஈக்குவல் டு 0. இது 3 நல்லாவே தரவு பண்ணிக்கோங்க. S1 அப்படிங்கிறது ட்ரேஸ், அதாவது சம் ஆஃப் டயகனல்ஸ். சம் ஆஃப் டயகனல்ஸ் வந்து S1. S2 எப்படி கண்டுபிடிப்போம்னா சம் ஆஃப் பிரின்சிபல் மைனர்ஸ், அதாவது வந்து M11 M22 M33. இங்கே போட்டுக்கோங்க பாருங்கள். M11 இப்போ பார்த்துக்கோங்க. M11 M22 M33 கண்டுபிடிச்சி அதெல்லாம் ஆட் பண்ணி வர்றது S2. S3ங்கிறது டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ S1 S3 வந்து S1ங்கிறது டயகனல் மட்டும் ஆட் பண்ணணும். S3 டிடர்மினன்ட் வேல்யூ. இந்த S2ங்கிறது பிரின்சிபல் மைனர், அதாவது M11 M22 M33 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிபிள்ஸ் ஆஃப் 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வரதா S2. தெரிஞ்சவங்க ஓகே, லாங் கேப் உள்ளவங்களுக்கு மறந்து போயிருக்கும். அதுக்காக தான் இப்படி ஞாபகம் சொல்கிறேன். M11 M22 M33 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷனில் கொண்டு நம்ம போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து S1 கண்டுபிடிக்கலாம். S1னா என்ன கொடுத்துருக்கான்? சம் ஆஃப் டயகனல்ஸ். ஸோ சம் ஆஃப் டயகனல்ஸ் என்ன வரும்? 2 3 2. ஸோ 7. கரெக்டுங்களா? அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் பிரின்சிபல் மைனர் கண்டுபிடிக்கணும். அப்போ M11. அப்போ ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் இதை மட்டும் விட்டுடலாம். அப்போ என்ன வரும்? 3 1 2 2 எழுதியிருக்கோம். அடுத்து M22னா செகண்ட் ரோ செகண்ட் காலம். அதை இப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம் விட்டுட்டிங்கன்னா 2 1 1 2 அதையும் எழுதியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது M33. அப்போ தேர்ட் ரோ தேர்ட் காலம் விட்டுருங்க. அப்போ 2 2 1 3. ஸோ இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 4 3 4 வரும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா 11 வந்துடுச்சு. அடுத்து S3 அப்படிங்கிறது டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு டிடர்மினன்ட் வேல்யூ நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் 5 வருது. நான் அது போடலை, போடுங்க 5 வரும். அதுக்கப்புறம் இதில் கொண்டு போய் அழகாக அந்தந்த பிளேஸை ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும்? லாம்டா கியூப் மைனஸ் 7 லாம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 11 லாம்டா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ அது ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 30க்கு ஆப்ஷன் பி. 30க்கு ஆப்ஷன் பி. அடுத்தது 31 பாருங்கள். 31 வந்து பார்த்திங்கன்னா அவனே இந்த எழுதிக்கலையா இதை வந்து அவன் கொடுத்துட்டு இதில் வந்து கே கேட்டிருக்காங்க.
இப்போ தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். கே அப்படிங்கிறது S2 இல்லைங்களா? அதாவது சம் ஆஃப் மைனர் டயகனல்ஸ். சம் ஆஃப் மைனர் டயகனல்ஸ்னால் என்ன பண்ணுவோம்? M11 M22 மேட்ரிக்ஸில் M33 இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அவன் கொடுத்துருக்கான் மேட்ரிக்ஸு எப்படி கொடுத்துருக்கான்னா 2 2 1 1 3 1 1 2 2ன்னு கொடுத்துருக்கான். ஸோ M11 போட்டால் 3 1 2 2 வருது. M22 போட்டால் செகண்ட் ரோ செகண்ட் காலமை விட்டுருவோம். ஸோ 2 1 1 2 வருது. M33னா தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஸோ M11 M22 M33 இதை கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 11 வருது. ஸோ ஆப்ஷன் வந்து டியில் இருக்குது. ஆன்சருக்கு 11 ஆப்ஷன் டி. 31க்கு ஆப்ஷன் டி. 32 வந்து அது நம்மளுக்கு தெரியும். அதாவது ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து லாம்டானா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸ் வந்து 1/λன்னு வரும். அப்போ 1/2 1/5 1/3. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து பி. இது ஈஸி. எப்படி ஸ்கொயர் கொடுத்தா ஸ்கொயர் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்வர்ஸ் கொடுத்தா 1/ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். 32 வெரி வெரி ஈஸி. சரிங்களா? அடுத்து வந்து 33லேருந்து பார்க்கணும். 33 பார்த்திங்கன்னா 33 பார்த்திங்கன்னா கேரக்டரிஸ்டிக் ரூட் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அதை போடுங்க. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாம்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் தீட்டா. அதாவது வந்து ஆப்ஷன் வந்து சி வருது. செக் பண்ணிக்கோங்க. நான் எப்படி போட்டிருக்கேன்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லாம்டா ப்ளஸ் S2 வச்சு போட்டிருக்கேன். அப்போ லாம்டா ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த டயகனல்ஸ் பார்த்திங்கன்னா 2 வாட்டி காஸ் தீட்டாக்கு. அப்போ ஸோ 2 காஸ் தீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் S2 வந்து டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சி ஆன்சர் 1 வருது. திரும்ப நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 1 வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானே வச்சுக்கிட்டேன். இப்படியே வச்சுக்கலாம். 1 வேண்டாம், இதுவே வச்சுக்கோங்க. இதுலேருந்து போடுங்க. இந்த ஸ்டெப்பே வேண்டாம். சரிங்களா? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டானே வச்சுக்கோங்க. அப்போ இது என்ன ஆயிரும்? இந்த 3 மட்டும் கம்பைன் பண்ணுங்கள். அதாவது இதை 3 மட்டும். அப்போ லாம்டா மைனஸ் காஸ் தீட்டா ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஆயிரும். அப்போ லாம்டா மைனஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அப்போ ஐ சைன் தீட்டான்னு வந்துடும் இல்லைங்களா? அப்போ லாம்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ ஆப்ஷன் சி. 33க்கு ஆப்ஷன் சி வருது. சரிங்களா? அடுத்து 34 பார்த்திங்கன்னா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்து 1 and 4ன்னு கொடுத்துட்டான். நம்மளை வந்து அதே இது ஐகன் வேல்யூஸாக அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கேட்குறான். இது வந்து ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஃபார்முலா. அதாவது வந்து ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து லாம்டானா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா டிடர்மினன்ட் ஏ பை லாம்டான்னு போடுவோம். சரிங்களா? இங்கே வந்து இங்கே அவன் என்னென்ன கொடுத்துருந்தான்? 1 and 4ன்னு கொடுத்துருந்தான். 1 and 4ன்னு கொடுத்துருந்தான். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணோம்? டிடர்மினன்ட் வேல்யூ வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு டிடர்மினன்ட் ஏ பை லாம்டா. ஸோ இங்கே என்ன வரும்? 4/. அப்போ 4/, இந்த 1 இன்னொன்று 4/, இந்த 4. கரெக்டுங்களா? 2 லாம்டா இருக்குது. ஸோ 2 தனித்தனியாக போடுங்க. இப்போ 1/4ங்கிறது 4 தான். 4/4ங்கிறது 1. ஸோ 4,1 இல்லைனா 1,4. அது எந்த ஆப்ஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. புரியுதான்னு பாருங்கள். இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ வந்து லாம்டானா ஐகன் வேல்யூஸ் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து டிடர்மினன்ட் ஏ பை லாம்டா. சரிங்களா? இப்போ டிடர்மினன்ட் ஏ வந்து 4. இங்கே லாம்டா வந்து என்ன கொடுத்துனா 1. அதாவது வந்து வேல்யூஸ் வந்து என்ன கொடுத்தா 1 and 4ன்னு அவனே கொடுத்துட்டான். 1 and 4ன்னு கொடுத்துட்டான். இப்போ டிடர்மினன்ட் வேல்யூ என்ன வந்துச்சுன்னா 4 வருது. நீங்களே கண்டுபிடிங்க. 4 தான் வருது. அப்போது 4/1 இன்னொன்று 4/, இந்த 4. அப்போது 4,1 ஆர் 1,4. அப்போ எந்த ஆப்ஷன் இருக்குன்னா சி ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? ஸோ 34க்கு சி. அடுத்தது 35. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐகன் வேல்யூஸ் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டிடர்மினன்ட் ஏ பை லாம்டா. 35 வந்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் கொடுத்துட்டு தேர்ட் ஐகன் வேல்யூ கேட்குறாங்க. நம்ம ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸில் என்ன பண்ணுவோன்னு தெரியும். டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ டிடர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சா எனக்கு 28 வருது. 28 வருது. அதில் வந்து அப்போ என்ன அர்த்தம்? 3 ஐகன் வேல்யூஸ் 3 இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் வந்து 28.
இதில் 2 இன்ட்டு படி வர ஆன்சர் 14 கொடுத்துட்டான். அப்போ λ3 ஈக்குவல் டு 28/14 அதை இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் 2. ஸோ ஆன்சர் 2. 2 ப்ராடக்ட் ஆஃப் 2 ஐகன் வேல்யூஸ் வந்து 14 கொடுத்து தேர்ட் ஐகன் வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் 3 ஐகன் வேல்யூஸ் இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் தான் டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ. ஸோ டிட்டர்மினண்ட் வேல்யூ இங்கே எனக்கு 28 வருது. அப்போ என்ன அர்த்தம்? λ1, λ2, λ3 இது எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணி வர ஆன்சர் 22. இது 2க்கு வந்து 14 கொடுத்துட்டான். அப்போ λ3 வேணுன்னா 28/14. அப்போ ஆன்சர் 2. அப்போ ஆப்ஷன் பி. இது வந்து 35. ஓகேங்களா? அடுத்தது 36 ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ். அது ஈஸி. 36 ட்ரேஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஐகன் வேல்யூஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அங்கே வந்து 1 5 -1 இருக்குது. ஸோ ஆன்சர் 5 ஆப்ஷன் பி. அது ஈஸி. 36. ஓகேங்களா? 37 வந்து அதை விட ஈஸி. அதாவது வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கீழே 3 முட்டை வந்ததுன்னா ஆப்போசிட்டாக சொல்லுங்கள், அப்பர் ட்ரையாங்குலர் மாதிரி சொல்லுங்கள். இதே இது மேலே 3 முட்டை வந்ததுன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் சொல்லுங்கள். ஆப்போசிட்டு ஞாபகம் வச்சுங்க. கீழே 3 முட்டை வந்ததுன்னா அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ், மேலே 3 முட்டை வந்ததுன்னா லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அவ்வளோதான். ஸோ 37க்கு வந்து ஆப்ஷன் பி அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். அடுத்து 38 விச் ஆஃப் த ஃபாலோயிங் 3/3 மேட்ரிசஸ் ஆர் டயகனலைசபிள் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓவர் ஆர்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏ பி அண்ட் ஆர். ஏன்னா அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசேஷன், சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசேஷன். ஸோ அதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி அண்ட் ஆர். அப்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பர் டயகனல் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசேஷன், சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனலைசேஷன். ஸோ ஆப்ஷன். அடுத்தது 39 காஸ் தீட்டா. அதாவது வந்து ஏ என்ன கொடுத்துட்டான்? காஸ் தீட்டா சைன் தீட்டா, சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு கொடுத்து தீட்டாவுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டான். ஏ பவர் 2015 கண்டுபிடிக்கணும். ஏ பவர் 2015 கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, இப்போ நமக்கு ஏ வந்து என்ன கொடுத்துருக்கான்னா காஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா கொடுத்துருக்கான். ஸோ ஏ ஸ்கொயர் என்ன போடுவோம்? இங்கெல்லாம் 2 2வாக வரும். ஏ க்யூப்னால் என்ன வரும்? இங்கெல்லாம் 3 3ஆக வரும். அப்போ ஏ பவர் 2015னா இங்கெல்லாம் 2015 போட்டுக்கணும். அது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இது வந்து புரியறதுக்காக எழுதியிருக்கோம். நீங்கள் டேரெக்டாக இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து 2015 2015 2015 2015 இங்கே போட்டு இந்த ஸ்டெப் கொண்டு வந்துருங்க. இது வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா, இவன் டீட்டாக்கு என்ன போட சொன்னால் 2π/31 போட சொல்லியிருக்கான். 2π/31. அப்போ டீட்டாவை தூக்கிட்டு 2π/31 இது 31. அது ஐ இல்லை, 31 2π/31 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 எல்லாத்துக்கும் போடுங்க. 2π/31. சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இந்த 2015ஐயும் இந்த 31ஐயும் அடிங்க. அடிச்சிங்கன்னா 65 வாட்டி வரும். 65 × 2π. இங்கேயே 65 × 2π வரும். இங்கேயே 65 × 2π, இங்கேயே 65 × 2π. ஆனால் நம்மளுக்கு தெரியும் sin 0 0, cos 0 1ன்னு தெரியும். கரெக்டுங்களா? sin 0 0, cos 0 1ன்னு தெரியும். ஸோ இப்போ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன வரும்? 2πனா 2 × 180 360. இப்போ ஒரு சர்க்கிள் வந்துடும் இல்லையா, ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடும் இல்லைங்களா? ஸோ இது cos 0 ஆயிரும். இதுவும் sin 0, இதுவும் sin 0, இது cos 0. கரெக்டுங்களா? அடுத்த ஸ்டெப்பில் 1 0 0 1. அப்போ 1 × ஆப்ஷன் பி ஐ போடுறோம். இன்னொரு வாட்டி தெளிவாக பாருங்கள். இப்போ இதுதான் கொஸ்டின். இது கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பவரை உள்ளே கொண்டு வந்துட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் டீட்டாக்கு வந்து 2π/31 போட சொன்னாங்க. ஸோ டீட்டாவை தூக்கி 2π/31 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 போட்டிங்கன்னா 2015ஐயும் இந்த 31ஐயும் அடிச்சுக்கோங்க. அடிச்சிட்டிங்கன்னா 65 பக்கம் வருது. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதெல்லாம் எழுதலை, ஒரே மாதிரி தான் வரனால எழுதுகிறேன் நம்ம. சரிங்களா?
அடுத்தது இது வந்து ஒரு சர்க்கிள் போயிட்டு வந்துடுது. 2 இன்ட்டு பைனா 180 வந்துடுது. கரெக்டுங்களா? ஸோ ஒரு சர்க்கிள் போயிட்டு வந்ததுனால அவள் காஸ் 0, இது சைன் 0, சைன் 0, காஸ் 0. இப்போ காஸ் 0ங்கிறது 1, சைன் 0 வந்து 0, 0, 1. ஸோ இது வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஆன்சர் பி. அடுத்து 40 பார்த்தீங்கன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அது என்ன தியரம்னா கெய்லிஸ் ஹாமில்டன் தியரம். நல்லா அந்த தியரம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அது என்னது? ஹாமில்டன் தியரம். ஹாமில்டன் தியரம். அவ்வளோதான். ஹாமில்டன் தியரம் அவ்வளோதான். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட வந்து மேட்ரிக்ஸில் 40 கொஸ்டின் முடியுது. இன்னும் அல்ஜீப்ராவில் பேலன்ஸ் உள்ளதா சப் டாப்பிக்கெல்லாம் இதே மாதிரி கொஸ்டின்ஸோடு நான் அப்லோட் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.